ராசி அன்பர்களே, உங்கள் ஜோதிடர் காரைக்குடி சான்ஜி அவர்கள் உங்கள் பலனை சொல்ல இருக்கிறேன். உருவாக்கப்பட்டவர் உங்கள் ராசிக்கு ஆட்சிநாதன். அவர் இப்பொழுது சந்திரன் வீட்டில் கடகத்தில் உச்சமாக இருக்கிறார். அவர் உங்கள் ராசிக்கு குறிப்பாக 12ஆம் இடத்தை பார்க்கிறார், விருச்சிகத்தை பார்க்கிறார், 5ஆம் பார்வை. அதனால் கொஞ்சம் நீங்கள் சந்தோஷமாக இருக்கலாம். அயன சயனம் கிடைக்கும், நல்ல தூக்கம் வரும், பயணங்கள் மேற்கொள்ளலாம். நல்ல பயணங்கள் சிறப்பாக உங்கள் விருப்பப்படிக்கு பயணங்கள் எடுத்துக்கொள்ளலாம். சுப விரயங்கள் செய்து கொள்ளலாம். கல்வி செலவோ மற்ற செலவுகளோ விருப்ப செலவுகளோ நீங்கள் செய்து கொள்ளலாம். அதற்கான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுப்பார். அடுத்ததாக 2ஆம் இடத்தை குரு பார்ப்பதால் நீங்கள் செலவு செய்வதற்கான வருமானத்தையும் ஈட்டி கொடுப்பார். அதற்கான வாய்ப்பையும் நன்றாகவே கொடுப்பார். குடும்பத்தில் தனவரவு நல்லா இருக்கும். குடும்பம் என்பது மிக சிறப்பான இருக்க வேண்டிய நேரம் இது. இதை பயன்படுத்தி கொள்ளுங்கள். அடுத்து 9ஆம் பார்வையாக 4ஆம் இடத்தையே பார்க்கிறார். அதாவது அவர் வீட்டையே பார்க்கிறார். 4ஆம் இடத்தை பார்ப்பதால், குரு 4ஆம் இடத்தை பார்ப்பதால் உங்கள் குடும்ப சுகம் இருக்கும். தாய் சுகமடைவார். தாய் நன்றாக இருப்பார். உடல்நலம் சரிந்தாலும் இல்லாமல் இருந்தால் சரியாகி விடுவார். உங்கள் குடும்பத்திலும் சுகங்கள்லாம் ஏற்படும். மிக சிறப்பான பீரியட் என்னவென்றால், இந்த காலகட்டத்தில் வண்டி வாகனங்கள், வீடு வசதிகள், வீடு வாய்ப்புகள் எது வந்தாலும் முயற்சியுடன் அச்சாரம் போட்டு விட்டீர்களானால் மிக அருமையான தொடக்கமாக இருக்கும். தடையில்லா தொடக்கமாக இருக்கும். மிகச் சிறப்பாக இருக்கும். உங்கள் ராசிக்குரியவர் மட்டுமல்ல குரு, உங்களுக்கு 4ஆம் இடத்துக்குரிய சுகஸ்தானத்துக்கு உரியவர். எனவே அவர் உச்சமடைந்து உங்கள் 2ஆம் இடத்தையும் பார்க்கிறார். உச்சமடைந்து உங்களுடைய 2ஆம் இடத்தை சமசப்த பார்வையாக 7ஆம் பார்வையை பார்ப்பதால் உங்களுக்கு நிச்சயமாக நல்ல வரவுகள் கிடைக்கும். அதை 4ஆம் இடத்துக்குரிய வகையிலும் வண்டி வாகனம், சொத்து சுகங்களில் டெபாசிட் பண்ணவும், 12ஆம் இடத்துக்குரிய வகையில் சுப செலவுகள் செய்யவும், சந்தோஷமாக இருக்கவும், பயணங்கள் மேற்கொள்ளவும் பயன்படுத்தி கொள்ளவும். வருகின்ற அமாவாசை, இந்த இருவார கால முடிவான அமாவாசையிலும் இன்று பௌர்ணமி 4ஆம் தேதி அன்றும் இறைவனை வழிபட்டால், சந்திர தரிசனம் செய்தால், இன்று அமாவாசை என்று முன்னோர்களையும் வழிபட்டால் உங்களுக்கு இந்த பார்வையினால் கிடைக்கின்ற சகல அற்புதங்களும் கிடைக்கும் என்று இறைவனை நம்பி உறுதியாக சொல்லி விடைபெறுகிறேன். இறைவன் அருள்வாராக.